சபை நாடி வருகின்ற போது இங்கே அமர்ந்திருக்கும் ஆணாய் பிறந்த அப்பமா பெண்ணாய் பிறந்த தாய்குலாம் சிறியோர் பெரியோர் கலைகளை உணர்ந்த புண்ணியவான்கள் ஆமா இந்த சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். நிறைய இருக்கிறாங்க. அனைவருக்கும் கலைக்குழுவின் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம். நந்திக்கவலா சாமி, நான் சபையினாடி வருகின்ற போது யாம் யார் என்பதை உனக்கு புரிந்ததா என்ன? பார்த்தா தெரியுது, பாம்பு பிடிக்கிறாளாட்டம். அங்க வங்கல ஒரு பாம்பு உள்ள பூந்துக்குச்சு. வரைய பிடிச்சிட்டு வந்துருவேன். காய்ச்சி 200 கொடுக்குறேன். இழுக்கிறோம் உள்ளவே பூந்துக்குச்சு வங்கல. அது உன்னாலதான் முடியும். வருமா வராதா? அது உள்ள போய் இற சாப்பிட்டு அப்புறமா தான் வெளியே வரும். ஏய், அந்த பாம்பாண்டி வேற, நான் வேற. யாரு நீங்க? உங்களுடைய பேர் என்ன? மாதவா. சாமி, இருப்பினும் தீப ஒளி கொடுத்து தெய்வீக சபையை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். ஏன், எதற்காக? அதாவது கன்னிமார் அம்மனுக்காகவோ, அதாவது ஊர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து 1,000 கணக்கில் செலவு செய்து இன்று நாடகம் அரங்கேற்றம். கன்னிமார் அம்மனுக்காக ஊர் பொதுமக்கள் சார்பாக நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். ஆமா. அப்படி இருந்த போதும் இன்னும் செல்வம் கிராமிய கலை யூடியூப் சேனல் ஐயாவாகிய செல்வம் அன்னார் அவர்களுக்கும் இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய இன்னும் ராஜமாணிக்கம் அன்னார் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். செல்வம் கிராமிய கலை யூடியூப் சேனல் வழியாக, அதாவது கிராமிய கலையை, இந்த தெருக்கூத்து கலையை உலகமெங்கும் அதாவது ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார் செல்வம் மன்னார் அவர்கள். அவர் கலை சேவையை பாராட்டி அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி வணக்கம். வணக்கம். அப்படி இருந்த போதும் இன்று இச்சபையிலே அரங்கேற்றப்பட்ட நாடகம் என்ன? ஓ, என்ன நாடகம்? என்னமோ நீங்க பேச்சதெல்லாம் கூத்து பேர மறந்து போச்சப்பா. என்ன கூத்து விட்டுக்கிறாங்க? அதே சொத்திரச்சானம் சண்டையா? இல்லங்க, அதல்ல முண்டன் மூர்க்காசுவரன் இன்னும் விஷ்ணுபுராணத்தில் ஒரு பகுதியாகிய முண்டன் மூர்காசுரன் எல்லை பிடாரி அம்மன் பிறப்பு என்னும் நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். இந்நாடகத்திலே நான் யாராக வந்திருக்கிறேன், யாரு, நான் எதை பற்றி உரையாற்ற போகிறேன் சொல்கிறேன். பா ஆகட்டும்.
சாமி இப்போது உனக்கு புரிந்திருக்க வேண்டுமே. ஒண்ணும் புரியல. அந்த புறம் மத்தால சத்தம், இந்த புறம் கோலால சத்தம். சென்டர்ல இறம சனிக்கு போச்சுன்னு வாங்கிக்கணும் போது அப்படி சத்தம் ஒண்ணும் புரியல. இப்ப தெளிவா சொல்லு. அப்படியா மாதவா? சாமி இந்த உலகத்திலே மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர். ஆமா. மும்மூர்த்தி தேவர்களே ஒருவராகிய என் பெயரோ யானை முதல் எறும்பு கடைசி 84 லட்சம் ஜீவவேதங்களுக்கும் அதாவது படியலுக்கும் கர்த்தா. ஓ, நீதான் படியலுக்கும் கர்த்தா. என் பெயரோ சிவபெருமான். நீதான் சிவபெருமான். நீங்க இல்லைன்னா படி அளக்க முடியாது. ஒரு படி அளக்கத்தான் இவங்க படுத்து தூங்குறாங்க. ஒரு கொஞ்ச நேரம் அளந்துட்டு வந்துருச்சாமி பாட்டி. படியளக்கம் இப்பேற்பட்ட உலகத்துக்கே படியளக்கம் கடவுளே. நல்ல நகனட்டோட ட்ரெஸ்ஸோட இருக்கலாமே. இது என்ன சாமி? இது இப்படி இருக்குது. என்ன இது? புலித்தோல். நாய்த்து கேட்டியா? ஏன் புளித்தால் ஓக்க முடியாது? இதுதான் புளித்து தோலா? என்ன தோலோ? நீ விவாதம் செய்தால் நீ என்னைக்குன்னா சாமிக்கு தப்பா பேசுகிறேன். என் கோபத்திற்கு ஆளாகி விடுவாய். நீ தான் சொன்னீங்க இது என்னன்னு கேட்டா புளித்து ஓலுங்கிற. ஒன்னா சேர்த்து சொல்லக்கூடாது. புலித்தோல். நீங்க வெள்ளிக்கிழமை புடிக்காது தெரியாது. ஆமா சாமி, இன்னைக்கு நாள் எப்பேற்பட்ட நாள்? வெள்ளிக்கிழமை. ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? முடிஞ்சு போச்சு. அது என்ன நாள்ல தெரியும்? நெசமானதே தான். ஊத்தாரது போய் படுத்தவங்கிறது என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை சாமி இப்படி போட்டு வந்துக்கிறியே. ஏன் சாமி எல்லா சாமியும் அப்படி இருக்குது? ஏன் நீ எதனால இப்படி? இந்த சிவபெருமான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? எப்படி தெரியும்? யாரால பிறந்தீங்க? அதை சொல்ல. அப்புறம் நந்திக்கவலா சாமி, இந்த உலகம் பிறப்பதற்கு முன்பதாக எப்படி இருந்தது? எப்படி? அலைகடல் சூழ்ந்து அதாவது நீர்மயமாக தண்ணீர் மயமாக காட்சியளித்தது. சரி. அப்படி அலைகடல் சூழ்ந்த உலகத்திலே அலையோடு அடை மோதி அதுல ஓமெனும் சத்தம். சரி. ஓமெனும் சத்தத்தின் வழியாக முதலாவது யார் பிறந்தார்? யாரு? சக்தியாகிய உமா பார்வதி ஒரு பெண்ணே பிறந்தார். ஓஹோ, சரி. ஆமா, சக்தியாகிய உமா பார்வதி பிறந்து
தனக்கு துணை இல்லையே, ஆ, இந்த உலகத்திலே தன்னந்தனிமையாக பிறந்து விட்டோமே, ஆ, தனக்கு துணை வேண்டுமே என்று சரி ஓமெனும் சத்தத்தால் பிறந்தோம். ஆ, இந்த ஓமெனும் மந்திரத்தை ஆ, ஒரு யாகத்தை உண்டு செய்து ஆஹா, அந்த யாகத்தில் அமர்ந்து ஆ, ஓமெனும் மந்திரத்தை உச்சரிப்போம். சரி யார் வருகிறாரோ ஆ, அவரை துணையாக ஏற்றுக்கொள்வோம் ஆஹா, என்று ஆ, சக்தியாய உமா பார்வதி ஆ, யாகத்திலே அமர்ந்து சரி ஓமெனும் மந்திரத்தை உச்சரிக்கிறார். ஆ, அப்படி உச்சரிக்கின்ற போது ஆ, யார் பிறந்தார்? யாரு இந்த அண்டத்திற்கும் ஆ, இந்த பிண்டத்திற்கும் ஆ, ஒரே வடிவமாக ஆ, விஸ்வரூபமாக ஆ, நான் காட்சியளிக்கிறேன். ஆ, நீங்க ஆமா, சரி சக்தியால் என் உருவத்தை காண முடியவில்லை. ஆ, எப்படி? உருவத்தை பார்க்க முடியல ஆமா ஆ, சுவாமி, ஆ, அடியும் தெரியாமல் முடியும் தெரியாமல் ஆ, இந்த அந்த ரெண்டு சராசரத்துக்கும் ஆ, ஒரே வடிவமாக நிற்கின்றீரே ஆ, சுவாமி, ஆ. உங்கள் உருவத்தை சிறிதாக்கி எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் ஆ. அப்படின்னு வேண்டினார். ஆ, என் உருவத்தை சிறிதாக்கி ஆஹா, சக்தியின் முன்னாடி போய் நின்னேன். சரி அப்போது ஆ, சாமி, ஆ, இந்த உலகத்திலே ஆ, நான் தனிமையாக இருக்கிறேன், ஆமா எனக்கு துணை இல்லை, ஆ, உங்களின் வாழ்க்கை துணையாக ஆஹா, என்னை ஏற்க வேண்டும் என்று வேண்டுகிறார். ஆ, பெண்ணே, ஆ, உன்னால் தானே நான் பிறந்தேன், ஆமா உன்னை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு என்ன தயக்கம்? ஆஹா, அப்படி என்று ஆ, சக்தியாய உமா பார்வதியின் அருகிலே செல்கிறேன். என்னால் செல்ல முடியவில்லை. ஆ, ஏன் ஏனென்றால் ஆ, சக்தியாய உமா பார்வதி ஆ, 3 கண்களோடு பிறந்தவள். ஆ, நெற்றிக் கண்ணோடு. ஆமா அந்த நெற்றிக்கண்ணின் ஜுவாலையானது ஆ, என்னை சுட்டரிக்கிறது. சரி. அருகிலே செல்ல முடியவில்லை. ஆ, பெண்ணே, ஆ, உன் அருகிலே வர முடியாத நான் ஆ, உன்னை துணையாக நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆ, அப்படி என்று உரைத்த போது, ஆ, சாமி, ஆ, அப்படி என்றால் உங்களை துணையாக அடைய வேண்டும் என்றால் ஆ, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆ. பெண்ணே, ஆ, உன் நெற்றிக்கண்ணை எனக்கு கொடுத்தால் ஆ, நான் உன் துணையாக ஏற்றுக்கொள்கிறேன் சரி அப்படி என்று சொன்னேன். ஆ, அப்போது சிறிதும் யோசிக்காத சக்தி ஆ. நெற்றிக்கண்ணை பிடுங்கி ஆ. இந்த சிவபெருமானுக்கு கொடுத்தார். ஆ. ஓ, அப்பா. ஆண் துணை வேணும்னு உடனே கண்ணை பத்தி கொடுத்துருச்சு. ஆமா, சரி அப்படி ஆ, கண்ணை பறித்து கொடுத்த உடனே ஆ, சக்தியாய் உமா பார்வதி நெற்றியில ஆ, அதாவது ரத்தமானது ஆ. பெருக்கிட்டு ஓடுகிறது. சரி குருதி. ஆ, அப்படி இருக்கும் நேரத்தில் ஆ. இந்த சிவபெருமான் பார்த்தேன், ஆ, குருதியானது பெருக்கிட்டு ஓடுகிறது, ஆமா இதை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று ஆ. என் கட்டவிரலால் சக்தியாக என் நெற்றியில் ஆ, அடித்து பிடித்தேன். ஓ நீங்க ஆமா, சரி ரத்தம் நின்றது. ஆ, அந்த இடத்துல ஆ, நெற்றி கண்ணுக்கு பதிலாக ஆ, அந்த இடத்தில் பெண்களுக்கு ஒரு அடையாளம். ஆமா ஆமா அதுதான் ஆ, பெண்கள் வைக்கக்கூடிய குங்குமம். ஆ, எங்க வீட்டுக்காரெல்லாம் டிக்கர் போட்டு தான் வைக்கிறேன். டிக்கர் போட்டு வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கா, மூஞ்சலும் போது காலையில இருந்து படல் மாலை எடுத்து வச்சிருது. அப்படி மூஞ்சல விட்டு அதே போட்டு ஒரு வாரம் கூட வச்சுக்குது. அது காலத்துக்கு தகுந்தவாறு மாத்திட்டாங்க. ஆமா ஆமா அப்படி ஆ, சக்தியாய் உமா பார்வதி ஆ, நெற்றிக்கண்ணை கொடுத்தவுடன் சரி என் நெத்தியில் வைத்தவுடன் ஆ, என்ன செய்து என் கோபமானது அதிகரித்து ஆ. என் நெற்றிக்கண்ணை திறந்து ஆ. சக்தியாய் உமா பார்வதி எரித்து விட்டேன் அதே இடத்துல. ஓ அப்பா சரி அப்புறம் பிறகு ஆ. சக்தியாய் உமா பார்வதி ஆ, அந்த இடத்துல சாம்பலாயிட்டா. சரி அடுத்த பிறவிலே ஆ, தச்சன் மகள் தாட்சாயினியாக ஆ, அதாவது பிறக்க ஆ, தாட்சாயினியை ஆ, நான் திருமணம் செய்து கொண்டு சரி என் வாழ்க்கை துணையாக ஆ. ஏற்றுக்கொண்டேன். சரி இப்படி ஆ, பார்வதி திருமணம் செய்து ஆ. எனக்கு எத்தனை குழந்தைகள் உங்களுடைய படைப்பாளியே உங்களுக்காக பிறந்த எத்தனை குழந்தை? எத்தனை குழந்தைகள் தெரியுமா? எத்தனை குழந்தை? அதை போல ஒரு குழந்தை. ஒரு குழந்தை. இந்த
அழகுக்கும் சக்திக்கும் எத்தனை குழந்தைகள்? எத்தனை? ஆணை முகத்தோடு ஒரு குழந்தை, சரி. அழகான ஒரு ஆண் குழந்தை. அது யாரு? முதலாக ஆணை முகத்தோடு இருப்பவன் யார்? யாரு? உலகத்திலே முழு முதற் கடவுள், முதற் கடவுள் என்று போற்றப்படுகின்ற விநாயக பெருமான் கணபதி. சரி. ஆணை வயிற்றோன், ஆணை முகத்தோன், பிள்ளையாரோ என் மூத்த மகன். சரி. இரண்டாவது அழகான ஒரு ஆண் மகன் என்று சொன்னேன் அல்லவா? அவனே ஆறுமுகம் வடிவானவன் முருகப்பெருமான். ரெண்டு பிள்ளைங்க. ஆமா. சரி. இப்படி இரண்டு குழந்தைகளை பெற்று நான் இருப்பது எங்கே? எங்க? நான் அமர்ந்து தபம் செய்வது கைலாய மலை. பக்தர்களுக்கு வரம் கொடுப்பது வெள்ளிங்கிரி மலை. சரி சரி. அப்படி நான் கைலாய மலையிலே வாழ்ந்து வந்தாலும் மாதவா சாமி என்ன கேட்கிற? எதுனா வேற எதுனா தொழில்? 2011 நேத்திரம் படைத்த என் பெயரோ சிவபெருமான். சாமி எங்களுக்கெல்லாம் இருக்கிறது 2 கண்ணு, உனக்கு 2011 நேத்திரம் இருக்குதுங்கிறியே, அது எங்கெங்க இருக்குது சொல்லு. எப்படி தெரியுமா? எப்படி?
என் ஜடாபாரத்தில் அமர்ந்திருக்கிறாரே கங்காதேவி. கங்கைக்கு 2 கண்கள். 8 என் தேவியாகிய அது உமா பார்வதி என் இடபாகத்தில் அமர்ந்து எனக்கு சரி பாதியாக இருக்கிறாரே சக்திக்கு 2 கண்கள். 10 இந்த ஒன்னாதப்பட்ட ஈசன் சிவனுக்கோ 3 கண்கள். 11 சரியா போச்சு. ஆமா இன்னும் 2000 கண்ணு எங்க இருக்குது? என்னை நன்றாக உற்றுப்பார். தெரியுது என்ன தெரியுது? ஆதிசேஷன் மேல. ஆமா. என் ஜடாபாரத்தில் என் ஜடாபாரத்தில் அமர்ந்திருக்கிறானே 1000 தலையுடைய ஆதிசேடன். ஆமா 1000 தலைக்கும் 2 கண்கள் வீதமாக மொத்தம் எத்தனை ஆச்சு? 1000க்கு 2000 கண்ணு. ஆமா 2011 நேத்திரம் அடித்த பரமசிவன் நீங்கள். உண்மைதான். நன்றா தெரிஞ்சுக்கிட்டேன் சாமி. எனக்கு திருநீல யார்? ஓ திருநீலகண்டன். ஆமா. இப்பேற்பட்ட படைக்கப்பட்ட கடவுள், படியளக்கும் கடவுள், நீங்கள் யார் யாருக்கு என்னென்ன வரம் கொடுத்தீங்க அந்திக்காவலா சாமி? என் திருவிளையாடல் சொல்லிக் கொண்டு போனால் வெகு நேரம் ஆகும். ஆமா ஆமா. அதனால என் பக்தனாகிய பக்த மார்கண்டேனுக்கு இன்றும் 16 என்றும் 16. ஓ நீங்க கொடுத்த வரம் பூரண ஆயுள் கொடுத்தேன். சரி. அதனால திருதொண்ட பக்தன் வெங்காட்டு நங்கை மகளாகிய சீராளன் திருச்செங்காட்டிலே 1000 பேத்திற்கு ஒரு தினமாக அன்னகொடி கட்டி ஆராய்ச்சி வழி எடுத்து அதாவது அன்னதானம் செய்து கொண்டு வந்தார்கள். அவர்களின் பக்தியை சோதிப்பதற்காக அவர்களின் பக்தியை சோதித்து அவர்களுக்கு முக்தி மோட்சம் கொடுத்தேன். சரி. இதெல்லாம் சொல்லிக் கொண்டு போனால் நேரமாகும், வெகு நேரமாகும். 6 வேட்சிகள் உள்ள. அதனால என் தேவியாகிய சக்தியை உமா பார்வதி பார்க்க வேண்டும். சரி. ஏன் இந்த சிவபெருமான் படியலுக்கு செல்ல வேண்டும். படியலுக்கு செல்வதென்றா என் தேவி கிட்ட சொல்லாம எங்கேயும் போனது கிடையாது. ஆமா. அதனால என் தேவியாகி உமா பார்வதியில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் படியலுக்கு போகணும். சரி அழைத்து வா. உடனே போயிட்டு வரேன். சிவபெருமான் படியலுக்கு செல்ல வேண்டும் என்று உமா பார்வதி அழைக்க பார்வதி சபைக்கு வருது. அதால் மற்ற விஷயம் என்ன?